Hi everyone, good morning. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா crystal structures தான் பார்க்க போறோம். Different types of crystal structures. First வந்து பாத்தீங்கன்னா simple cubic, body center cubic, face center cubic, அதுக்கு அப்புறம் diamond cubic. இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ இதல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது simple cubic system. ஓகேங்களா? simple cubic structures பார்க்க போறோம். simple cubicனாலே உங்க பேர்லயே இருக்கு. பேர்லயே simple cubic. அப்பனா cube diagramல வரையணும் நம்ம. ஓகேங்களா? அதாவது இது வந்து ஸ்கொயர்ல இன்னொரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா அதான் என்னது கியூப். ஓகேங்களா? ஸோ ஒரு கியூப்ல 8 மூலை இருக்கும். கரெக்ட்டுங்களா? எத்தனை மூலை இருக்கும்? 8 கார்னர்ஸ். அந்த 8 கார்னர்ஸ்லையுமே ஆட்டம்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னா சிம்பிள் கியூபிக். அந்த ஆட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கார்னரில் இருக்கிற ஆட்டமும் 8 ஷேர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கியூப். ஓகேங்களா? ஒருவேளை இதுக்கு மேலே இன்னொரு கியூப் வச்சோம்னா அதில் இதோட ஆட்டம் வந்து ஷேர் ஆகிருக்கும். அதே மாதிரி சைடில் வச்சோம்னா அதில் ஒன்று ஷேர் ஆகிருக்கும். கீழே வச்சோம்னா அங்கே ஒன்று ஷேர். அதாவது இப்போ இங்கே ஒரு கியூப் இருந்தோம்னா அதுலேயும் ஷேர் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கியூப் இருந்தால் அதில் ஷேர் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கியூப் இருந்தால் அதுலேயும் இது ஷேர் ஆகிருக்கும். அந்த 4 கியூப் வந்துச்சுங்களா இதுலேயே, இதே மாதிரி மேலே ஒரு 4 கியூப் வச்சோம்னா அதுலேயும் ஷேர் ஆகிருக்கும். இதில் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8, இது ஒரு 1/8. ஓகேங்களா? ஸோ நமக்கு அரை கோளம் கிடச்சிருச்சு, ஆஃப் ஸ்பெரிக்கல் கிடச்சிருச்சு. இது மேலே இன்னொரு ஒரு ஆஃப் ஸ்பெரிக்கல் 4 வச்சோம்னா, ஸோ ஒவ்வொரு ஆட்டமும் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டமும் 8 ஷேர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டயக்ராம் இப்படி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனால் 2 டைமென்ஷனில் மட்டும் வரைகிறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டேன். அதோட ஸோ இதெல்லாம் தான் ஆட்டம்ஸ். இவங்க தான் யார்? ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஆட்டமும் எத்தனை பேரோட கனெக்ட் ஆகிருக்கு? 8 ஷேர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கியூப்பில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 8 ஆட்டமில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் 8 ஷேர் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க இதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். அதாவது ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இப்போ தான் சொன்னோம் 8 இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் 8மே ஃபுல்லாக இருக்கா இல்லையா? 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் 8மே 1/8 பங்காக தான் இருக்குது. ஒவ்வொன்றும் 1/8 தான் இருக்குது. ஸோ 8 × 1/8 which is equal to 1. ஸோ கணக்குப்படி நம்மகிட்ட எத்தனை ஆட்டம் தான் இருக்குது? ஒரு ஆட்டம் தான் இருக்குது ஃபுல்லாக சொல்லணும்னா. ஸோ 8 ஆட்டம்ஸ் இருக்குது. 8 ஆட்டம்ஸும் 1/8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். விச் இஸ் நத்திங் பட் நம்மக்கிட்ட ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர். தேர்ட் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர். வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா நியரஸ்ட் ஆட்டம்ஸ். அதாவது ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆட்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆட்டமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டம்ஸ் தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் சிம்பிள் கியூபிக்கில் இருக்கிற. இப்போ நான் இங்கே 4 வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா? அந்த 4மே சேர்த்த மாதிரி 3D டைமென்ஷனில் போட்டது இதுதான். அதில் பாருங்கள் நடுவில் எக்ஸ்ன்னு இருக்கார் இல்லைங்களா? எக்ஸுக்கு லெஃப்ட்டு ரைட்டு 2 ஆட்டம் பக்கத்தில் இருக்குது. அப்பு டவுனில் 2 ஆட்டம் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 ஆட்டம் பக்கத்தில் இருக்குது. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை ஆட்டம்ஸ் பக்கத்தில் இருக்குது? 6 ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஓகே. அப்பு டவுனு ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அப்படி 6 ஆட்டம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அதான் நியரஸ்ட் ஆட்டம் விச் இஸ் நத்திங் பட் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள். இது என்ன? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஓகேங்களா? எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் எக்ஸ் டேஷு, ஒய்க்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஒய் டேஷு, ஜெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஜெட் டேஷ்.
ஸோ இந்த ஆட்டம் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கும், இதுக்கு பக்கத்தில், இதுக்கு பக்கத்தில், இதுக்கு பக்கத்தில். ஸோ மொத்தம் எத்தனை ஆக்சிஸ் தான் இருக்குது? 6 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ 6 ஆட்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ். ரேடியஸ் அப்படிங்கும்போது கவனிங்க, இதே டயக்ராம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு க்யூப் இருக்குது, அந்த க்யூபோட ஒரு பக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். கரெக்டுங்களா? அதாவது 4 பக்கமுமே என்ன தான்? ஏ. ஓகே, சரி. ஆனால் இது வந்து என்னது? ஒரு வட்டம், ஒரு கோளம். அந்த கோளத்தோட ரேடியஸ் என்ன? ஆர். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் என்ன தான்? இதுவும் ஒரு கோளம், அதோட ரேடியஸ் என்ன? ஆர். ஓகேங்களா? அதாவது ஆர் ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாமா? ஏ ஈக்குவல் டு 2R அப்படின்னு சொல்லலாமா? இது இன்னும் நமக்கு தேவை என்னது? ஆர் தான் தேவை. ஸோ ஆருக்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா ஏ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னென்னா ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2. ஆர் ஈக்குவல் டு ஏல பாதி தான் என்ன? ஆர் அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் ஃபேக்டர். பேக்கிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஸ்மால் வி ஹோல் டிவைடட் பை கேபிட்டல் வி. ஓகேங்களா? ஸ்மால் விஎஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சொல்லிச்சுக்கோங்க. ஓகே, அது என்னங்க சார் ஸ்மால் வி கேபிட்டல் வி அப்படின்னா? ஸ்மால் வி அப்படின்னா என்னென்னா வால்யூம் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்கோ அத்தனை ஆட்டம்ஸோட வால்யூம். அதே மாதிரி கேபிட்டல் வி அப்படின்னு என்னென்னா வால்யூம் ஆஃப் யூனிட் செல். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் ஆட்டம்ஸ். மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்குது நம்ம யூனிட் செல்லில்? ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஓகே, 1 போட்டுக்கிட்டோம். இன்ட்டு ஆட்டம் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப். ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் செல்னால் என்ன? அது என்ன ஷேப்பில் இருக்குது? க்யூப் ஷேப்பில் இருக்குது. அந்த க்யூபுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இருக்கிறது பேசிக் க்யூப் ஃபார்முலா என்னது? ஏ கியூப். ஓகேங்களா? சரி, இப்போ நாம் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது 6, இது ஏ. ஸோ 6ஐயும் நம்ம ஏவாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி மாற்றலாம்? 6க்கு பதிலாக நான் a/2 போட்டுக்கலாம். ஸோ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 6க்கு பதிலாக a கியூப் டிவைடட் பை 2 கியூப் த ஹோல் டிவைடட் பை a கியூப். ஓகேங்களா? ஸோ a கியூப் கேன்சல். ரிமைனிங் யார் இருக்காங்க? 4/3 பை இன்ட்டு 1 டிவைடட் பை 2 கியூப்னு என்ன? 8. ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் 2 which is nothing but pi divided by 6. ஓகேங்களா? pi divided by 6 அப்படின்னா என்னது? What is the value of pi? 3.14. So 3.14 divided by 6 which is nothing but 0.52. ஓகேங்களா? இதை நான் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்ட்டு 100% போட்டுக்கலாம். ஸோ 100% போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 52%. ஸோ பேக்கிங் ஃபேக்டர் என்ன? 52%. அப்படின்னா என்னென்னா இந்த யூனிட் செல்லில் 52% ஆஃப் ஏரியா வந்து ஆட்டம்ஸால் நிறைஞ்சிருக்கு. மீதி எவ்வளோ இருக்குது? 100ல் 52% மீதி என்னங்க? 48%. அந்த 48%ம் வேக்கன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஒன்று அதோட ஸ்ட்ரக்சர், யூனிட் செல் டயக்ராம் வரைகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, அதோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன, அதோட பேக்கிங் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் கியூபிக்கான சிம்பிள் டெரிவேஷன்ஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிசிசிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா?